ஈவினிங் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தாலும், நம்ம வேண்டிய திங்ஸ கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம்னா, வீக்கெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு, இது வெட்னஸ்டே ஈவினிங் கொஞ்சம் த்ரோட் பெயின் அப்படின்னு ஆரம்பிச்சது. சரி போயிடலாம், போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு பாரிஸில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போனேங்க. இந்த வார்க்கு அப்புறமா வந்து எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபோடியில் பார்த்துட்டு தான் வாங்குறது போகிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் இதுக்கு போயிருந்தேன். நல்லா இருந்தது அங்கே. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி தேவையில்லாமல் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே வந்து வெஜிடபிள் செக்ஷன் போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு அங்கே வெங்காயம் தக்காளிலாம் வந்து செம்ம ப்ரைஸில் போட்டிருந்தது. இப்போ கம்மியாக இருந்தது. அங்கே 2.75க்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆனியன் டொமேட்டோலாம் இருந்தது. கத்திரிக்காய் எல்லாமே நல்லா இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப பேட் இல்லை, ஓகேவான ப்ரைஸில் மாற்றிருக்காங்க. ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கீ, தேங்காய், முட்டை வந்து 30x 10 ரியால் ஆஃபர் இருந்தது. ஸோ எக்கும் வாங்கியாச்சு. அப்படியே வாங்கிட்டு திருப்பி வரப்போலாம் எனக்கு அந்த ஃபீவரோட அறிகுறி ஜாஸ்தியாக இருந்தது. மாத்திரை போட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணுமா, சிக் லீவ் போடுமான்னு யோசிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வேலையும் நிறையா இருந்தது. ஒரு ஃப்ரெண்டு வேறு வெக்கேஷன் போகிறா. ஸோ அவளோட ஒர்க்கும் இருந்தது. ஸோ பால் கற்கண்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், சுண்டலோடு சேர்த்து பச்சை பயிர் தேங்காய் போட்ட சுண்டல். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் அந்த ப்ரான்ஸை நல்லா சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டால் தான் படுத்துட்டோன்னா சரியாயிடும் சொல்லிட்டு நல்ல தேங்காய் போட்ட ப்ரான்ஸ் வறுவல் மாதிரி பண்ணி அதோட நிறைய ஆனியன் போட்டு ஆம்லெட்டு, பச்சை மிளகாவும் போட்டு, அப்புறம் ப்ரான்ஸோட தலை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 65 மசாலா போட்டு அதை லைட்டாக பொரிச்சு எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கண் மீசை இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த கால் மாதிரி வரும்ல ஹெட்டு பக்கம், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.